தமிழகத்திலே இருக்கிற தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமான ஒரே தலைவன் கலியபெருமாள் அவர்கள். உண்மையான மக்கள் தொண்டன் கலியபெருமாள் அவர்கள். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உனக்கு கொடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்ல. இது கைப்பையில ஒரு புத்தகம் வைத்திருந்தார். இதை வச்சுக்க, நான் படிச்சுக்க என்ன அந்த புத்தகத்தை கொடுத்தார். இன்னும் அந்த நினைவு அப்படியே எனக்கு பசுமையாக ஓடுது. வச்சுக்க, படிச்சுக்கிறேன். மரண தண்டனை விதிப்பதற்கு முன்பு நீதிமன்றத்திலே நிற்கிற போது இந்த நீதிமன்றத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. இது அதிகாரத்தில் இருப்பவனுக்கு துவம் போடுகிறது. அதற்காக வேலை செய்கிற மன்றம். இதிலே எங்களுக்கான நீதி கிடைக்கப்பெறாது, கிடைக்க வாய்ப்பில்லை. அதனால் இந்த நீதிமன்றத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். இப்படி நீதிமன்றத்தை அவமதிப்பது என்பது அவருக்கு தெரியும். தூக்கு கயிறு தன் கழுத்தை இருக்கும் என்று தெரிந்தும் இந்த முழக்கத்தை முன்வைத்த மகன் நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள். மரணத்திற்கு அஞ்சாத ஒரு மாபெரும் வீரனாக நம்முடைய தாத்தா. இளைய புரட்சியாளன் பகத்சிங் அவர்கள் தூக்கு தண்டனை என்று தெரிந்தும் சிறிதும் அஞ்சாது நின்றவன். இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தா பகத்சிங்கும் மறிவடிவுமாக நின்ற மகன் நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள். எங்கள் அம்மா அமுதா நம்பி சொன்னது போல என்னோடு சந்தித்து நிறைய நேரம் இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கும் பாடம் தான் எடுத்தார். ஒரு நாற்காலி மேலே கால் மேலே காலை அப்படி தூக்கி உட்கார்ந்து போய் இதே சிவப்பு துண்டை போர்த்தி கொண்டு உட்கார்ந்து இருந்தார். சந்தித்த இடம் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருடைய திருமண மண்டபம், தியாகராய நகரிலே, ஹபீபுல்லா சாலையிலே. இங்கு மங்கமாக ஓடிக்கொண்டிருந்த, அப்போது 25 ஆண்டுகள் ஆயிட்டது இல்ல, இங்கு மங்கமா ஓடிக்கொண்டிருக்கேன். திரைப்படத்துறையில் இருக்கிறேன். என்னை பார்த்து, இங்க வா உட்காரு, உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்ல. இது கைப்பையில ஒரு புத்தகம் வைத்திருந்தார். இதை வச்சுக்க, நான் படிச்சுக்க என்ன அந்த புத்தகத்தை கொடுத்தார். இன்னும் அந்த நினைவு அப்படியே எனக்கு பசுமையாக ஓடுது. வச்சுக்க, படிச்சுக்க என்று. ரொம்ப நன்றி தாத்தா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வச்சு படிச்சேன். அதை படிக்கும் போது அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய பயணம், நீண்ட பயணம். வருது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் அடிமை தேசியனத்தின் உரிமையை பெற முடியும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை. போராட்டம் போராடி வந்து கடைசியாக மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது. அதான் அவர் முடித்திருப்பது. அவர் முடித்த இடத்தில் பேரன் தொடங்கினேன். மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தி புரட்சியை முன்னெடுக்கிறேன். ஒருவன் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக போராட வந்தால் தன்னை அர்ப்பணிப்பான். தன் மனைவியை, தன் உற்றார் உறவினர்களை, பெற்ற பிள்ளைகளை எல்லாம் களத்திலே அர்ப்பணித்து நிற்க வைத்த மகத்தான மகன் தமிழர் நிலத்திலே ஒரே ஒருவன் தான் நம் தாத்தா கலியபெருமாள் தான். ஈழ தாயகத்தில் தான் மட்டுமல்ல, தன் மனைவியை, பெற்ற பிள்ளைகளை, அத்தனை பேரையும் தாயக விடுதலைக்கு பலியிட்ட உலக புரட்சியாளன் நம்முடைய தலைவன் பிரபாகரன் தமிழர் நிலத்தில் தன் மனைவியை, பிள்ளைகளை எல்லோரையும் சிறை கொட்டடியிலே வாட வைத்து இந்த அடிமை தமிழ் தேசியனத்தின் உரிமைக்கு களப்பணியாற்ற வைத்த மகத்தான புரட்சியாளன் நம்முடைய தாத்தன் கலியபெருமாள் தான். அப்படி ஒருவன் இருக்கவே முடியாது. குடும்பம் வதைபடுவென்றால் வாயை மூடிக்கொண்டு போய் போடுவார்கள். எத்தனை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பார்கள். உடனேயே கருணாநிதி போல தலைவர் உண்டா, திமுக போல ஆட்சி உண்டா பேசிவிடுவார்கள். ஆனால் உயிரே போனாலும் தன் இனத்தின் உரிமை போய்விடக்கூடாது என்று நின்ற புரட்சியாளன் நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை, அப்படிப்பட்ட துயரத்தை தமிழ்நாட்டில் எந்த குடும்பமும் அனுபவித்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட குடும்பம் தாத்தா கலியபெருமாளுடையது. அதிலே சான்றாக, வரலாற்று சான்றாக நம்மிடத்திலே, நம் முன்னாடி நம்முடைய ஐயா சோழன் நம்பியாரும் நம்முடைய அம்மா அமுதா நம்பியும் இருக்கிறார்கள் என்பது தமிழ் பெரும் சமூகத்தின் பெருமை. அவர்களை போற்றாது போனால்
நாளைய தலைமுறை வரலாற்றை படித்து நம்மை தூற்றும் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அண்ணன் தமிழரசன் அவர்கள் மீசா சட்டத்திலே சிறைப்படுத்தப்படுகிறார்கள். தாத்தா கலியபெருமாள் திருச்சியிலே சிறையிலே, தம்பி துரை கூட குறிப்பிட்டார். மீசா சிறை கைதி என்பதால் அண்ணனுக்கு கட்டில் நாற்காலி எல்லாம் கொடுக்கிறார்கள், சிறந்த படுக்கை எல்லாம் கொடுக்கிறார்கள். அதை தாத்தாவே எழுதுகிறார். அண்ணன் தமிழரசன் அவர்கள் தன்னுடைய கட்டிலையும் இருக்கையையும் தாத்தாவிற்கு கொடுத்து விட்டு தரையிலே படுத்தார் என்பது அண்ணன் தமிழரசன் அவர்கள் தாத்தா கலியபெருமாள் மேல வைத்திருந்த மதிப்பும் மற்றும் உங்களுக்கு அறிய தருகிறார். கடைசியாக சிறையிலே அந்த அரிய வாய்ப்பையும் தாத்தா பெற்றிருக்கிறார். நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களையும் சென்னை சிறையிலே இருக்கிற போது, தலைவர் சிறைப்பட்ட போது 2 தலைவரும் தாத்தாவும் சந்தித்து பேசியிருந்திருக்கிறார். அதிலே தாத்தாவோட பழகியதை மொத்தமும் உள்வாங்கிக் கொண்டு தலைவர் தந்த வார்த்தை, தமிழகத்திலே இருக்கிற தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமான ஒரே தலைவன் கலியபெருமாள் அவர்கள், உண்மையான மக்கள் தொண்டன் கலியபெருமாள் அவர்கள். ஆவணப்படத்தில் கூட குறிப்பிட்டார்கள், ஒருவேளை நான் தமிழகத்திற்கு வந்தால் ஐயா கலியபெருமாள் அவர்கள் நினைவிடத்திற்குத்தான் செல்வேன் என்று. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.